அமெரிக்க நிபந்தனைகளை பகிரங்கப்படுத்த முடியாது, தீர்வை வரி பேச்சுவார்த்தை தொடர்பில் பொருளாதார திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த் தெரிவிப்பு என்பதாக பிரதான தலைப்பாக இந்த செய்தி இடம்பிடிக்கிறது. பரஸ்பர தீர்வை தொடர்பில் அமெரிக்காவுடன் இருதரப்பு ஒப்பந்தம் இதுவரையில் கைச்சாத்திடப்படாத காரணத்தால் அமெரிக்காவால் முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவற்றை தற்போது பகிரங்கப்படுத்த முடியாது. அமெரிக்காவுக்கு வழங்கப்படும் வரி குறைப்பினால் இலங்கைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று பொருளாதார திட்டமிடல் பிரதி அமைச்சரும் தொழில் அமைச்சருமான அனில் ஜயந்த் தெரிவித்திருக்கின்றார். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறை 88% காணப்படும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு 44% பரஸ்பர தீர்வை வரி விதித்தார். இலங்கைக்கு விதிக்கப்பட்ட 44% தீர்வை வரியை குறைத்துக் கொள்வதற்காக இலங்கையின் பிரதிநிதிகள் அமெரிக்க வர்த்தக தரப்புகளோடு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை ஈடுபட்டார்கள். இதன் பிரதிபலனாக இலங்கைக்கு தீர்வை வரி திருத்தப்பட்டதாக 30% குறைக்கப்பட்டது. இலங்கைக்கான 30% தீர்வை வரி குறைப்பு 2025 8ஆம் மாதம் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் நிலையில் 30% வரியை குறைப்பதற்கு அரசாங்கம் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. நேற்று தினம் இலங்கையில் பிரதிநிதிகளுக்கும் அமெரிக்காவில் வர்த்தக பிரதிநிதிகளான இந்த பேச்சுவார்த்தை நிகழ்நிலை முறைமையூடாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த பின்னணியில் வரி குறைப்பு தொடர்பில் தொழில் அமைச்சர் அனில் ஜயந்த் அவர்கள் குறிப்பிடுகையில், பரஸ்பர தீர்வை தொடர்பில் அமெரிக்காவுடன் இருதரப்பு ஒப்பந்தம் இதுவரையில் கைச்சாத்திடப்படாத காரணத்தால் அமெரிக்காவால் முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவற்றை தற்போது பகிரங்கப்படுத்த முடியாது. அமெரிக்காவுக்கு வழங்கப்படும் வரி குறைப்பினால் இலங்கைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு 1161 வகையிலான பண்டங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இவற்றில் 42% பண்டங்கள் விவசாயத்துறையோடு தொடர்புடையவையாகும். 0 முதல் 20% உருப்படிகளுக்கு குறைந்த அளவிலான வரிகளை விதிக்கப்படுகின்றன. இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறை குறைத்துக் கொள்வதற்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் இறக்குமதிகளுக்கு வரி குறைப்பினால் இலங்கைக்கு எவ்விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதாகவும் அமைச்சர் அனில் ஜயந்த் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதை காலம் இதுவரை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை. எனவே அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் தொடர்பான விடயங்களை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்படுகின்ற அந்த வரியை குறைப்பதனூடாக இலங்கையில் எந்தவிதமான இலங்கைக்கு பாதிப்பும் இல்லை. எனவே அவ்வாறான விடயத்துக்கு நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் அவர்கள் இவ்வாறான விளக்கப்படுத்தலை வழங்கியிருந்தார் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது.